இந்த ப்ரெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. உங்களோட ப்ரெட் எப்போவும் ஹார்டாக வருதா? அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரில் வாங்குறத விட பெட்டரான ஹோம்மேட் ப்ரெட் இது தான். சூப்பர் சாஃப்ட் அண்ட் பில்லோயி டெக்ஸ்சர். வெல்கம் டு சுகரி பேக்கோரா. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ரெசிபி. அண்ட் 1/4 cups of மைதா, 2 tablespoon sugar, TSP instant yeast, half TSP salt. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் மில்க் ஆட் பண்ணி ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு டோ கம்பைன் ஆன உடனே ஆயில் சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் நீடிங் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 10 minutes ஆஃப் நீடிங் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிருக்கான்னு நீங்கள் விண்டோ பெயின் டெஸ்ட் மூலமாக செக் பண்ணிக்கணும். நான் இங்கே இப்போ செக் பண்ணி காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள். டோ டேர் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டோ டேர் ஆகுது. ஸோ அகெயின் நான் நீட் பண்ண போகிறேன். ஒரு 5 to 6 minutes நீட் பண்ணுங்கள். மறுபடியும் செக் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் நீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த டோவை நம்ம ரெஸ்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஃபார் 30 minutes. இது நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 30 minutes ஆஃப் ரெஸ்டிங் என்னோடய டோ நல்லா ப்ரூஃப் ஆகிருந்தது. ஸோ நான் இதை கவுண்டர் டாப்புக்கு சேஞ்ச் பண்ணி நீட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக டீஃப்ளேட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஸ்லைட்டை ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ரோலிங் பின் வச்சு இந்த டோவை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஜென்டிலாக நீட் பண்ணுங்கள். இங்கே நான் 2x ஸ்பீடில் காமிக்கிறேன், பட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைமும் பிஞ்ச் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா உங்கள் டோ ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஷேப் கிடைக்காது. ப்ரெட்டோட டெக்ஸ்சருக்கு இந்த ரோலிங் ரொம்ப முக்கியம். கரெக்டாக பண்ணுங்கள். டோ சைஸ் அண்ட் டின் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸை லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டில் நான் க்ளூட்டன், ப்ரெட் இம்ப்ரூவர்ஸ், எந்த வித எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸும் நான் ஆட் பண்ணல. பட் நீங்களே பாருங்கள் டெக்ஸ்சர் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் சூப்பராக வீட்டிலையே ப்ரெட் செஞ்சு கொடுக்கலாம். ரோல்டு டோ டின்னில் வச்சு நீங்கள் அகெயின் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வைக்கணும். இதுவும் ஒரு 30 minutes ஆகும். சில பேர்த்துக்கு 1 hour கூட ஆகும். அது உங்கள் ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா மேலே மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க. மில்க் வாஷ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரீஹீட்டட் அவனில் 180 degree செல்சியஸில் 30 to 35 minutes பேக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரெட் இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி கிடைக்கும். ப்ரெட் வெளியே எடுத்துகிட்டு இமீடியட்டாக அதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணுங்கள். பட்டர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அதில் இருக்க மாய்ஸ்சரை அது இன்டாக்டாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா ஒரு டவல் இல்லைன்னா கிளிங் ரேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அது பேனில் இருந்து நான் எதுவுமே பண்ணாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக வெளியே வருது. ஸ்பாஞ்சியாக இருக்குது. லுக் அட் த ஷேப். வாவ். Thank you for watching my video. If you find this video helpful, please do like, share and subscribe with your friends.